டிஎம்கேவையும் கன்சல்ட் பண்ணல, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் கன்சல்ட் பண்ணல, டேரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. அவங்க தே வாண்ட் டு பி வித் விஜய்ன்றதுல தே ஆர் வெரி கிளியர். ஸோ எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்னா, சிவி சண்முகம் கொஞ்சம் தைரியமாக சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் உள்ள பொதுக்குழுல ஏற்கனவே நம்ம மாற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஸ்லீப்பர் செல்லுங்கெல்லாம் உள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ பாரு, சட்டசபையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது. அந்த 25 நபர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நாங்கள் ஓட்டு போடுறோம் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில், நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்கெடுப்பு எடுக்கும்போது சொல்கிறாங்க. திமுகவை தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லிச்சு. அந்த தீய சக்திக்கு உடன் போன இவங்கெல்லாம் அப்போ தீய சக்தி இல்லையா? அவங்களோட இத்தனை நாளாக பயணம் பண்ணி இவங்கெல்லாம் தீய சக்தி இல்லையா? அப்படி பார்த்தா அப்போ இவங்களையும் கூட வாங்கிக்கவே கூடாது விஜய் அவர்கள். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. இத்தனை நாளாக நம்மளை யாருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இத்தனை நாளாக நமக்கு கிடைக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸை இந்த கட்சி நம்ம கொடுக்குது, ஏன் எடுத்துக்கூடாது, வை நாட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் அவங்க இடத்துல தான் கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பேன். இவ்வளோ நாளில் அவங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க டிவிக்கேவை. இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம், இவங்க எண்ணங்கள் என்ன, அந்த எண்ணங்கள் செயல்களாக வருதா, இவங்க இப்படி தான் ஒரு அரசியலை கையில் இருக்கிறாங்களா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க இப்போ நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் குறித்தான பேச்சுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. கூட்டணி கட்சிகள், வெளியிலிருந்து ஆதரவு தர கட்சிகள், இவங்களுக்கு எல்லாருக்குமே அமைச்சரவையில் பதவி உண்டு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிருந்துச்சு. அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பூவி. சார், இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா ப்ரெஸ் மீட்டில் பேசினார் சார். அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இடதுசாரி கட்சிகள் விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், வெளியிலிருந்து ஆதரவு தர கட்சிகள் எல்லாருக்குமே அமைச்சரவையில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்கோம், முதலமைச்சரோட கனவும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். பார்த்தீங்களா அதை பற்றி? ஆமாம். ஸோ டிவிக்கே வந்து அந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்குதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தது அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த பங்கு கொடுக்குறாங்கங்கிறது நல்ல ஒரு மூவ் தான். அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு. பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட். இது எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சிபிஐ, சிபிஎம் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார். அதிமுக வந்து அமைச்சரவையில் இடம், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் இருந்துச்சுன்னா, அதிமுகலேருந்து பிரிவான கட்சி இருக்குல்ல சார், சிவி சண்முகம் தலைமையிலான கட்சி, அவங்க வந்து கட்சியிலும் கிடையாது, கட்சி கிடையாது, ஒரு டீம். அந்த டீம் வந்து ஒருவேளை தாவேகா அமைச்சரவையில் 8 இடங்கள் பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்த உடனே செய்தியாளர் சந்திப்புல அவங்க கேட்டிருக்காங்க. சண்முகம் அவர்கிட்டையும் சரி, சிபிஎம் கட்சி அவங்ககிட்டையும் சரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, ஒருவேளை அதிமுக அமைச்சரவையில் இடம் பெற்றுச்சு அப்படின்னா நாங்க வந்து எங்களோட ஆதரவை பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு, மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஜனநாயக படுகொலையா மாறும். ஏன்னா அவங்க ஆதரவுல வந்து தாவேகா ஆட்சி அமைக்க முடியாது, அமைச்சரவை கண்டிப்பா பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சார். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷனுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிறது 144 ஆதரவு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 144 அப்படிங்கிறது வந்து திரும்பவும் மறுபடியும் ஒரு ஓட்டெடுப்பு நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அன்னைக்கு திமுக வந்துட்டு இதே மாதிரி திரும்ப வெளிநடப்பு செய்யும் நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு திமுக வந்து எதிர்ப்பாக நின்று ஓட்டும் போடும். அப்போ ஓட்டெடுப்புடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதில் வந்து பெரும்பான்மை வந்து விஜய்களுக்கு எதிர்ப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு கால்குலேஷன் நடக்கும் ரீ ஓட்டிங் போச்சுன்னா. இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஓட் போட்டவங்களுடைய எண்ணிக்கையே அன்றைக்கி வந்து 171 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான். அப்போ அதில் விஜய் அவர்கள் பெரும்பான்மை காட்டணும். 171 அப்படின்னா அப்போ அதிலிருந்து இவங்க வந்துட்டு இத்தனை நம்பர்ஸ் காட்டினா போதும் அப்படின்றது ஒரு கணக்கு. ஆனால் 234 பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ ஒரு 118 காட்டி ஆகணும், ரைட்டுங்களா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு சைடு இருக்கும் ரீ ஓட்டு போச்சுன்னா. இப்போ இதில் எங்கே சிக்கல் டிவிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு பிளான் ஏ, ஓகே ரைட், நம்ம வந்து இவங்களுக்கும் கொடுத்துடலாம், அவங்களுக்கும் கொடுத்துடலாம், எல்லாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தீங்கன்னா 144 வந்து சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே இவங்க 4 பேரும் ஒருவேளை வெளியே போகிறாங்கன்னு வச்சுப்போம். இதனால் நீங்கள் அமைச்சரவையில் வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க ரைட்டு, அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது மாதிரி போச்சு அப்படின்னா நாங்கள் உள்ளே இருக்க மாட்டோங்க, நீங்கள் வேணால் அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருங்க, நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி. கண்டிப்பாக இருப்பாங்களா சார்? அப்போ காங்கிரஸ் இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஏடிஎம்கே இருக்கிறனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு என்னமோ தோணலை அப்படி. ஏன்னா அவங்க இதெல்லாம் ரொம்ப சைலண்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க பற்றி எதுவுமே, ஏன்னா அவங்க தனியாக தான் உள்ளே வந்தாங்க, யாரையுமே கன்சல்ட் பண்ணல.
டிஎம்கேவையும் கன்சல்ட் பண்ணல, டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் கன்சல்ட் பண்ணல, டேரெக்டாக உள்ள வந்துட்டாங்க. அவங்க தே வாண்ட் டு பி வித் விஜய்ன்றதுல தே ஆர் வெரி கிளியர். அப்போ இவங்க தான் வந்துட்டு யோசிப்பாங்க, 4 பேர் ஒன்றா சேர்ந்து சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே 4 பேர் ஒன்றா சேர்ந்து 8 உள்ள வருவாங்க, 8 வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நமக்கு பேட்டர்ன். அப்போ இந்த 8 பேர் ஒருவேளை வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, ஆதரவு இனிமேல் நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 144ங்கிறது 136 மாறும். அப்போ 136 இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னுமே சீக்கிரமாக கண்டினியூ பண்ணுவார்கள். ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு ரிப்பர்கஷன் வரும் அப்படின்னா, மேபி ஏடிஎம்கேவை உள்ள சேர்த்தனால டிஎம்கே ஒரு நரேட்டிவை மிகப்பெரிய லெவலில் செட் பண்ண ஆரம்பிக்கும். அது மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரப்போகுது? டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நீங்கள் அமைச்சரவையில் ஆட்சி பங்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்த பாஜகவை நாளைக்கு சேர்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே பாஜக இந்த சைடு நீங்கள் போறீங்கன்ற ஒரு ஸ்டாண்டை எடுக்க போறீங்கன்னு நேரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது டிவிகேக்கு ஒரு கொஞ்சம் அடியை தான் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இது ஒரு பக்கம். பிளான் பி, சரி இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அவங்கக்கிட்டையும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க வந்தால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டுறீங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் நான் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரைட், ஓகே அப்படின்னு அவங்க மேபி ஏற்றுக்கலாம். அவங்க ஏற்றுக்கிட்டு அமைச்சரவையில் உள்ளே போவாங்க. சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல், விசிகே. ஏடிஎம்கே என்ன நடக்கும் அப்படின்னா, மேபி என்னப்பா எனக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அப்படின்னா, அப்போ நான் என் கட்சியெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து அவங்கள எதிர்த்து உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், உனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறேன், நீ வந்து என் ஆஃபீஸில் வேறு என்னை பார்த்துட்டு போனேன், அப்போ நான் உங்கள் கட்சியவே இப்போ இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த டைமில் நான் என்னுடைய கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து. அப்போ இப்படி இருக்கும்போது நீக்கப்பட்ட நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் எந்த கட்சிக்கு போவோம்? நீ எதனா ஒன்று பார்த்து பண்ணி கொடுப்பேன் தான், நான் உன்னை நம்பி இங்கே இருக்கிறேன் அப்படின்னு தாவேக்கா மேலே திரும்பும். அப்போ இந்த இடத்துல தாவேக்காக்கு அவங்க கொடுத்த ஆதரவை மேபி அவங்க வாபஸ் வாங்கலாம். இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்கல்ல சார், இந்த மாதிரி அமைச்சரவை இடம் கொடுக்கலன்னா அது ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும்னு. கண்டிப்பாக அந்த நிலைமை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அதிமுகவை பொறுத்தவரையும் பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் மனசார எல்லாமே ஏற்றுப்பாங்க. சிவி சண்முகமும் அவரும் அதான் சொல்லியிருக்காரு, பொதுக்குழு வைங்க, அதில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நான் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, பொதுக்குழு வந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. பட் ஆனால் அப்படியே அதை ஃப்ளிப் ஆகி பொதுக்குழு வச்சாங்க அப்படின்னா இபிஎஸ் அவருக்கான ஆதரவு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சார். பொதுக்குழுவில் கண்டிப்பாக இபிஎஸ்க்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இதுக்கு முன்னாலேருந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ பொதுக்குழுவில் வரும்போது இந்த 22-25 பேரை தாண்டி நபர்கள் இருக்கிறாங்க உள்ள. ஸோ அதனால் வந்து அந்த ஓட்டுகள் மேபி அதிகமாக இவர் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது, மேபி ஆப்போசிட்டாக கூட போகலாம். அதிமுக யாரோட கண்ட்ரோலில் போகும் என்னங்கிறதெல்லாம் அடுத்த கொஸ்டினாக கூட மேபி நாளைக்கு வந்து நிற்கலாம். சிவி சண்முகம் ப்ளஸ் நம்ம எஸ்பி வேலுமணிலாம் கூட நாளைக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு எடப்பாடி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லுக்ஸ் லைக் அதுக்கான பாசிபிலிட்டி இப்போதைய சூழ்நிலை எப்படி நம்ம பார்க்கும்போது பாசிபிலிட்டி ஒரு 5% மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் இந்த 25 பேரே முதல்ல வெளியே வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்தும் போது கூட இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அவ்வளோ பேர் உள்ள இருக்கிறாங்கன்றது இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அது தெரியாமையா இவ்வளோ தைரியமாக சிவி சண்முகம் வந்து சொல்லுங்கன்றாரு. சிவி சண்முகம் அவர்களுக்கு ஒருவேளை இப்போ எடப்பாடி பக்கம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, நம்ம 25 பேர் வெளியே தான் வந்திருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் முதல்ல இவ்வளோ தைரியமாக சொல்ல மாட்டார். ஸோ எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள என்ன தோணுதுன்னா, சிவி சண்முகம் கொஞ்சம் தைரியமாக சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஆட்கள் நிறைய பேர் உள்ள பொதுக்குழுவில் ஏற்கனவே நம்ம மாற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், ஸ்லீப்பர் செல்லுங்கெல்லாம் உள்ளே தான் இருக்கிறாங்க, இப்போ பாரு பொதுக்குழு மீட்டிங்னு ஒன்று அடிச்சு விடுவோம் அப்படின்னு தைரியமாக அவர் சொல்கிறதுக்கு காரணம் கூட இதுவாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த 2வது பாசிபிலிட்டி பிளான் நடக்கும்போது அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா 25 பேர் கோச்சிக்கிட்டு வெளியே போனாங்கன்னா 144 இருக்கிறது 119 வந்து நின்றோம். ஏற்கனவே அவங்களுக்கு 118 பெரும்பான்மை காட்டணும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா, 171 இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். அந்த ஓட்டு போட்டவங்க, அந்த ஓட்டு போட்டவங்கள்லேருந்து 118 அவசியம் கிடையாது. அவங்க அதுலேருந்து தான் பெரும்பான்மை காட்டணும். 234 பேர் ஓட்டு போட்டிருந்தா தான் 118 காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஓட்டிங் எடுக்கிற நாள் அன்று எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஓட்டு போடுகிறார்கள், அதில் எத்தனை பேர் விஜய் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் என்கிறார்கள், வேண்டாம் என்கிறார்கள், நடுநிலைமை வகிக்கிறார்கள், இதில் மெஜாரிட்டி காட்டணும் அவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தே டோன்ட் நீட் 118, ரைட்டுங்களா? அது ஆமாம் சம்திங் லைக் தட். அப்போ அதுவும் எப்போன்னா அடுத்த தடவை ஓட்டெடுப்பு திரும்ப ஒரு வேளை நடக்கும்போது அந்த டைமில் எப்போ கவுண்ட் என்ன வருது, அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்ற அந்த ரீஓட்டிங் பிரச்சனை வந்தால் தான் நம்ம அடுத்து யோசிக்கணும். அது வரைக்கும் இந்த 119 வச்சே தாராளமாக அவர் வந்துட்டு, ஏன்னா இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்கள்லேருந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 119 ஓட்டு இருக்குதுல்ல 171ல், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வேணால் அவங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நிற்கும். ஸோ அப்போ அந்த 119ஓட கண்டினியூ பண்ணுறதுக்கு விஜய் அவர்களுடைய இது ரெடியாக இருந்துச்சு, ஏடிஎம்கே போனாலும் போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா
ஓகே. இல்லை பிளான் சி இதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தோணலை. என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் விங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆட்சிக்கில் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்துட்டு, ஏன்னா உங்களை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கணுன்ற இன்டென்ஷனை காட்டுறோம். ஏடிஎம்கேவை நாங்கள் அப்ரோச் பண்ணல, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்கள் கூட வந்து நில்லுங்கன்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அப்போ அன்னைக்கு அவங்க எந்திரிச்சு நின்று ஆம் அவர்கள் முதல்வராக ஆகலாம் என்று சட்டசபையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது. அந்த 25 நபர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நாங்கள் ஓட்டு போடுறோம் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில், நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்கெடுப்பு எடுக்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம், இவர் நல்ல முதல்வராக இருப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆம் அப்படின்னு சொல்லி வழிமொழிகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் மினிஸ்ட்ரியில் பதவி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, யார் வேணால் சொல்லலாம் உள்ளுக்குள்ளே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுக்கலாம். பார்த்தா அது கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொல்லும்போது எங்கேயுமே அதிமுகவுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுப்போன்ற மாதிரி சொல்லலை. இப்போ கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகே இவர்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறோம்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க. அதில் எங்கேயுமே அதிமுகவின் பெயர் வரவில்லை. ரைட்டுங்களா? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம பார்க்கும்போது இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த பிளான் சி படி மேபி போகலாம். இந்த ஆப்ஷன் சி படி போகும்போது என்ன இதில் ப்ராப்ளம்ஸ் வரும், மற்றது படி இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. என்னால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்க முடியாது, அவங்க வெளியிலேருந்து ஆதரவு தானே நீங்கள் வெளியிலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க முடியாது, ஃப்யூச்சரில் என்னன்றதை நம்ம அப்புறமா வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி இவங்க சொல்லலாம். தெரியல. இல்லை வந்துட்டு எனக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ரைட் ஓகே, அதோட ரைட், அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா, அது ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஏன் அவர் சொல்ல மாட்டார்னா, விஜய் அவர்கள் நேரில் போய் ஏன் அப்போ சந்திச்சாருன்ற ஒரு கேள்வி வருதில்ல இந்த இடத்துல. ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கட்சியிலேருந்து விலகி வெளியே வந்து ஓட்டு போடலான்னு தயாராகிட்டாங்கப்பா இவங்கன்ற செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த வெளியே வரலான்னு இருக்கிற 25 பேரை போய் ஒரு ஆஃபீஸில் சிவி சண்முகத்தை போயிட்டு அவங்களெல்லாம் நேரில் விஜய் அவர்கள் பார்த்துருக்கிறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கொடுக்க போகிறது இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு அதிகார பங்கும் கொடுக்க போகிறது இல்லையா, எதுக்காக அப்போ அவங்கள நேரிலலாம் போய் பார்த்து அந்த 25 ஓட்டை நீங்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டீங்க, கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, மரியாதை நிமித்தமாக பார்த்துருவோன்னு சொல்லி நீங்கள் அவங்கள போய் ஏன் பார்த்தீங்கன்ற ஒரு கொஸ்டின் இங்கே ரைஸ் ஆகுதுல்ல. அப்போ அது யாரோட டெசிஷன், யார் எடுத்த டெசிஷன், எதனால் விஜய் அவர்கள் அன்னைக்கு போய் சிவி சண்முகத்தை பார்த்தாரு, அது பார்த்துருக்கலாமா கூடாதா, அதை தவிர்த்திருந்துருக்கலாமா, அதை தவிர்த்திருந்தாலுமே கூட அவங்க அந்த 25 ஓட்டை வந்து அடுத்த நாள் போட்டிருந்துருப்பாங்களா, கொஞ்சம் விஜய் அவர்கள் அதிகபட்சமாக போய் தேவையில்லாமல் அவங்க நேரெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனாவசியமாக இந்த அதிமுக பக்கம் சாயிற மாதிரி இருக்கிற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் கொடுத்துட்டாரா, இதெல்லாம் ஒரு கேள்வி தான். தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் டேக்கன் பை டிவிக்கே. அதுக்கான பதிலை மக்கள் மேபி எப்போ கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுப்பாங்க, ஒருவேளை அது தவறாக அவர்களுக்கு பட்டால் அப்படிங்கிறது தான் நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம திமுக ஒரு நல்ல கட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, அதிமுக கெட்டவங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியுமான்றது தான் இதில் கொஸ்டின். அப்போ நீங்கள் திமுக ஒரு மோசமான கட்சின்னு சொல்கிறோம், அந்த மோசமான கட்சின்னு தாவேக்கா தரப்புலன்னு சொல்கிறேன், தாவேக்கா ஒரு மோசமான கட்சின்னு அழைக்கிற திமுகவுடைய கூட்டணியில் திமுகவை நம்பி அவங்க கூட ஆதரவு தெரிவிக்கலான்னு இருந்த விசிகேவையும் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் எல்லாம் வந்து எடுத்துக்குதுல்ல. அப்போ அவங்க இப்போ நீங்கள் இந்த தூயன்ற கான்செப்ட் வருதுல்ல, அதிமுக 25 பேருடைய ஓட்டை நீங்கள் வாங்கிட்டனால நீங்கள் தூய சக்தி கிடையாது அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், திமுகவை தீய சக்தின்னு தாவேக்கா சொல்லிச்சு, அந்த தீய சக்திக்கு உடன் போன இவங்கெல்லாம் அப்போ தீய சக்தி இல்லையா, அவங்களோட இத்தனை நாளாக பயணம் பண்ண இவங்களாம் தீய சக்தி இல்லையா, அப்படி பார்த்தா அப்போ இவங்களையும் கூட வாங்கிக்கவே கூடாது விஜய் அவர்கள், ரைட்டுங்களா? அப்போ இந்த 8 ஓட்டு வாங்கினது தவறு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை யாராவது இங்கே எடுப்பார்களானால் அவங்க ஏன் வந்து அதிமுகவுக்கு அந்த ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது, எனக்கு இதில் உடன்பாடா இல்லையான்றதை பற்றி நான் போகல, நம்ம நடுவாக நின்று யோசிச்சு பார்க்குறோம். இப்போ டிவிக்கே அந்த ஸ்டாண்ட் எடுக்குது, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்போ இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம்? நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே ட்ரை பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் எதுக்கு இவங்க அதிமுகவோட சேரணும் தான் நானும் கேட்பேன், ரைட்டா? பட் ஆனால் தீய சக்தி தூய சக்தி கான்செப்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ இந்த 8 மட்டும் உங்களுக்கு தீய சக்தி இல்லையா, திமுகவோடு இருந்தாங்களேன்னு ஒரு யோசனை கூட யோசிக்கலாம். அப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கிறனால மட்டுமே டிவிக்கே தீய சக்தி ஆயிருமா, அதுவும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் அமைச்சரவையில் பதவி கொடுக்கறத பற்றி பேசணும் அப்படின்னா தட் இஸ் எ குவெஸ்டன் ஆஃப் டிபேட். எஸ்பி வேலுமணி மீது வந்து எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது, சிவி சண்முகம் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்களுடைய நடைமுறை வழக்கத்திலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய எத்தனை அரசியலில் வந்து அவங்க மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த நபர்கள் மீதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் எ குவெஸ்டன் ஆஃப் டிபேட். அப்போ அதெல்லாம் இருக்கிற ஒருத்தங்களை டிவிக்கே பண்ணிக்குமா, அந்த ஒரு கேம்பிள் எடுக்குமா,
அந்த கேம்பிள் எடுத்தா அதை டிஎம்கே எப்படிலாம் வந்து மாற்றி நாளைக்கு போட்டு அடின்னு அடிக்குங்கிறது டிவிக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ டோன்ட் see them கோயிங் தேர். இந்த பிளான் சி படி தான் போவாங்க. அவங்களெல்லாம் வெளியேந்து வச்சு லைட்டாக ஒரு ஆதரவு மட்டும் கொடுத்தீங்களா அதோட ரைட்டுப்பா, அப்புறம் பின்னால் என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க தான் இதை பற்றி எனக்கு தோன்ற ஐடியா. இப்போ வந்து காலையிலேருந்து நிறைய சேனல்ஸில் வந்து காங்கிரஸ்லேருந்து இவங்கெல்லாம் வந்து அமைச்சராகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அந்த டேட்டா மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். காங்கிரஸ்லேருந்து 2 அமைச்சர் பதவி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க சார். கிளியூர்லேருந்து ராஜேஷ்குமார் அவர், அதுக்கப்புறம் மேலூர்லேருந்து விஸ்வநாதன் அவர்கள், அவரும் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர்கள் வந்து இடம்பெற வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த டேட்டாலேருந்து அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசிகால திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அவர் வந்து அவருக்கான அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயுஎம்எல் சிபிஐ சிபிஎம் பற்றி எந்த ஒரு இதுவும் இன்னும் வெளியில் வரல. அதை பற்றி அவங்க இன்னும் இனிமேல் கலந்து ஆலோசித்து தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா இது வரைக்கும் கிடைக்கல. எல்லாமே அஃபிஷியலாக நாளைக்கு வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் விசிகே இவங்கெல்லாம் இதிலேருந்து எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா, இவங்களுக்குலாம் இதில் வந்து இதில் வந்து ஒரு அதிகார பங்கு வாங்கிக்கிறதுல விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக நம்மளை யாருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இத்தனை நாளாக நமக்கு கிடைக்காத ஒரு இம்பார்ட்டன்ஸை இந்த கட்சி நம்ம கொடுக்குதே, ஏன் எடுத்துக்கூடாது, வை நாட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் அவங்க இடத்துல தான் கண்டிப்பாக அப்படி தான் யோசிப்பேன். அதை மீறி சண்முகம் அவர்களோ இல்லை மற்றவங்களோ வேறு மாதிரி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்படி தான் யோசிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இது ஒன்று. ரெண்டாவது, அப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம எடுத்தால் சரியாக இருக்காது. முதல்ல நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்போம், பின்னால் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு வேணால் டிசைட் பண்ணாலும் நீங்கள் அவங்க யோசிச்சுருக்கலாம். ரைட்டுங்களா? அப்படிதான் நடந்துச்சும் கூட. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கள்லாம் வருது. இன்னொன்று முக்கியமான விஷயம், எங்கேயுமே இதுவரைக்கும் வெளிப்படையாக அமைச்சரவையில் பங்கெடுத்து கொள்ள எங்களுக்கு ஆர்வம் இல்லை, எங்களுக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை, நாங்கள் அமைச்சரவைக்கு செல்லவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுவரைக்கும் சிபிஐ சிபிஎம் எங்கேயும் எடுத்து வைக்கல. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதை பற்றி எக்ஸ்பிரஸாக என்னைக்கும் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா டிக்ளைன் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, அவங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு எனக்கு நினச்சா சொல்லியிருந்துருக்கலாம். அவ்வளோ தடவை பிரச்சனை மீட் பண்ணுறாங்க, ஆனால் சொல்லலை. விசிகே மட்டும் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, திருமாவளவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் முதல்ல பதவி ஏற்றுட்டு வாங்க, நீங்கள் முதல்ல வந்துட்டு எல்லாத்தையும் முடிங்க, அப்புறமா இதை பற்றி பேசலாம்னு நாங்கள் சொல்லியிருந்துருக்கோம் தான் அவர் சொன்னார். அந்த அப்புறமா பேசுகிறோன்றது வந்து வேண்டான்றது சொல்லாமல் இருக்கலாம், வேணும்னு சொல்கிறதாகவும் இருக்கலாம். பட் அப்புறமா தான் பேசணும்னு சொன்னானே தவிர நாங்கள் வி வில் நெவர் கோ தேர்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை விசிகே ஆல்சோ டிட் நாட் மேக். அது இன்னொரு மேட்ரு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவ்வளோ நாளில் அவங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க டிவிக்கேவை. இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம், இவங்க எண்ணங்கள் என்ன, அந்த எண்ணங்கள் செயல்களாக வருதா, இவங்க இப்படி தான் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க இப்போ நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஏங்க பொதுமக்கள் இவ்வளோ அழகாக இம்ப்ரெஸ் ஆகிருக்கும்போது ஒரு கட்சிலாம் வந்துட்டு எப்படி இம்ப்ரெஸ் ஆகும் தெரியுமா? என்னையா 717 கடையை மூடணுன்றாங்க, இதுன்றாங்க, அதுன்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறாங்களப்பா இந்த பசங்க. பரவாயில்ல போல இருக்கே. அப்போ இவங்க தப்பான வழியில் ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி இல்லை போல. திமுகக்கே நம்ம இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம், இந்த கட்சிக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தோம்னா நம்ம பண்ணுறது பெரிய தவறு. இந்த கட்சிக்கெலாம் நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஆதரவு தெரிவித்தாதான் நம்ம நிஜமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெறுவோம். அவங்க வச்ச விமர்சனத்தை கூட ரீகன்சிடர் பண்ணி நிறைய விஷயங்கள் அதுக்காக எக்ஸாக்ட்லி. இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தார் முதல்வர் அவர்கள், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, நான் எதாவது தான் மாற்றிக்கிறேங்கன்னாரு. அதே மாதிரி வந்து அவங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறாருங்கும்போது இவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க தொடர் ஆதரவு கொடுப்பாங்க. அப்பப்போ வந்து நீங்கள் ஏன்னா இப்போ 2 செய்தி வெளியே வந்துச்சு. ஒன்று வந்து அதிமுகவுக்கு நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நியூஸை சொல்கிறாங்க. நீங்கள் அதிமுகவுடைய ஆதரவை பெற்றிருக்கீங்க, அந்த ஆதரவை நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள், அந்த ஆதரவில் நீங்கள் தொடர்றதா இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தார் அவர்னு சொல்லி செய்தி வருது. இது எப்படி வருது, என்ன ஸ்டாண்டில் அவங்க இருக்கிறாங்க, இது எல்லாமே கொஞ்சம் மாறிட்டே இருக்குது டே பை டே. ஒரு நாள் ஒருவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அதிமுக திமுக கூட்டணி நடப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்தது, அந்த மீட்டிங்கில் நான் கலந்து கொண்டேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்னை கூப்பிட்டு என்னை அழைத்து என்னுடன் பேசினார்கள், இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யேக இன்டர்வியூவில் ரொம்ப நேரம் அதை பற்றி பேசி முடிச்சு அந்த வீடியோலாம் ஆன்லைனில் வைரல் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே தலைவர் வெளியே வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது, இல்லைங்க அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது, என்ன சொன்னால் வாட் இஸ் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, காசிப், அது அதெல்லாம் காசிப்பா ஐயா, கிசுகிசுக்கப்பட்ட செய்தி, கிசுகா
என்ன கிசு கிசு, நீங்க உட்காந்து ஒரு இன்டர்வியூல இப்படி 2 பேரும் உட்காந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்றாரு. பேசிட்டு அடுத்த நாள் வந்து இது கிசு கிசுன்றாங்களே, இது என்ன அரசியல்னு புரியல. அவர் என்னடான்னா இன்னொருத்தர் அங்க கேரளாக்காரர் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி இதே விஷயத்தை இப்படியே ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அவர் தான் முதல்ல தெரிவிச்சாரு. பேபி ஓகே ஓகே. அதனால வந்து யாரும் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். அதாவது மெதுவாக சொன்னேன் உங்களுக்கு மட்டும். ஸோ அப்படி வந்து அவர் என்ன சொன்னார், இல்லை அதிமுக கூட்டணி நடந்துச்சு பேச்சுவார்த்தை, நாங்கள் அதுலேருந்து வந்து துளி கூட எங்களுக்கு விருப்பம் கிடையாது என்று அதுலேருந்து எந்திரித்து வெளியே வந்துட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு அதெல்லாம் வதந்தி கிசு கிசு. எப்படி யாரு? நான் தான். என்ன புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க. இல்லைங்க, நேற்று ஒரு வதந்தி பரப்பிச்சுல. பரப்பலை சார், நீங்கள் தான் பரப்புனீங்க. நீங்க தான் சொல்லுங்க. சரிங்க, நான் தாங்க நேற்று ஒரு வதந்தியே பரப்பிட்டேன், அது வதந்திங்க சார். இந்த கிசு கிசு நான் தாங்க நேற்று ஒரு கிசு கிசு பேசினேன், அது கிசு கிசு அப்படின்ற மாதிரிலாம் இது நடக்கும்போது ரொம்ப ஜோக்கா இருக்குது. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஓ இப்போவே இந்த டிஜிட்டல் யுகத்திலே இவங்கெல்லாம் இப்படி மாற்றி பேசி நம்மளை குழப்பறாங்களே, அப்போல்லாம் இவங்க என்னென்னலாம் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐயோ, அப்போ அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் வர வரைக்கும் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. மக்கள்லாம் யாராவது சில பேர் வீட்டில் மட்டும்தான் ரேடியோவே இருக்கும். அப்போ அந்த ரேடியோலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 24/7 ஓடாது. ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், தேன் கிண்ணம் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். அப்படியே 6 மணி செய்திகள் வாசிப்பது அப்படின்னு அந்த செய்திக்காகலாம் பல பேர் வீட்டு வாசலில் போய் நின்றுருப்பாங்க, ரேடியோவில் என்ன செய்தி வருதுன்னு. அப்போ இப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ, இந்த டிஜிட்டல் உலகத்திலேயே இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் டெய்லி வச்சுருக்காங்க இவங்க. இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நடந்தது நடக்காமல் போகும், நடந்தது வதந்தியாக மாறும், சொன்னது சொல்லாமல் கிசு கிசாக ஆயிரும். இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது ஜாலியாக இருக்குது. பட் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன மாதிரிலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் மாறுது. நாம திருமாவளவன் பற்றி அவரை பற்றி பேசினதுனால நம்ம இப்போ அவரை பற்றி பேசணும். சாரி நான் பொதுவாக இல்லை சார், அது அவர் கடைசியாக சொல்லியிருந்தாரு, அதிமுக அந்த மாதிரி அமைச்சரில் சேர்றாங்களாமே அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. இவங்களுக்கு டிவிகே மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்குது. நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வந்து கிரியேட் ஆயிருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். அப்போ என்னடா நம்மளாம் ஒரு அரசியல் கட்சின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரிதலில் இருக்குது அப்படின்னா, அந்த அமைச்சரவை பதவியை இவங்க யோசிக்காமல் வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். டெஃபினெட்லி தே வில் டேக் இட் அப்படின்னு. பட் அதை எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டிவிகேவுடைய அமைச்சரவையாக மட்டும் இருக்கும், வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கும் கொடுக்கல, இவங்களுக்கே கொடுக்காதப்ப இப்போ அதிமுகவுக்கு எப்படா கொடுக்க முடியும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அந்த பேச்சுவார்த்தை ஒரு தாட் கூட வராமல் இவங்க அதை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பார்ப்போம், நம்ம தாவேக அமைச்சர்களாக மட்டுமே இருக்கிறாங்களா, இல்லை முதல் சிபிஐ, முதல் சிபிஎம், முதல் விசிகே, முதல் ஐயுஎம்எல், அது ஹெல்தியான விஷயங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ரசிகர்கள் வந்துட்டு விஜய் அவர்களை பார்க்க போனதை தாண்டி வந்து சண்முகம் அவ்வளோ நன்றி சொன்னாங்க சார். அன்னைக்கு அவர் வண்டியில போகும்போதெல்லாம் ஃபுல்லா போற வழியிலலாம் கை காட்டிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு கை காட்டிட்டு சொன்னாங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படிலாம் சொல்லி ஒரு சூப்பரான விஷயம். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அரவணைச்சு உள்ள கொண்டு வந்து அவங்களின் முதல் மந்திரிகள்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் சட்டசபையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருக்குது. பட் அவங்க அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். நம்மளுமே கூட ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நடக்குது. தேங்க்யூ சார்.